வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 3 ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸு ஃபுல் டீட்டெயில் ஸ்டாட்ஸ் அனலைஸோட பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு சேனல், இந்த சேனல் மட்டுமே, அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். ஸோ நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ், டெலகிராம், யூடியூப் மட்டும்தான் நம்மது. ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே வரும். டெலகிராம்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். கண்டிப்பாக டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கமெண்ட்லேயுமே லிங்க் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸு இந்த சீசனில் பெரிதளவில் பேசப்படுற டீமில் இந்த ரெண்டு டீமுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஏன்னா நான் ஓவரால் சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். கமெண்டேட்ரு நிறையா வியூஸ் இதில் பார்த்தோம்னா, பட் ஆனால் சிஎஸ்கே ஒரு வெரி குட் டீம், தரமான ஒரு டீம் தான். ராஜஸ்தான் கூட கொஞ்சம் டவுட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் சென்னை நல்லாவே டீமை செட் பண்ணியிருக்காங்க. உறுதியாக டாப் 4க்கு வரதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்கும். ஸோ அந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 30 மார்ச் 7:30 கவுகாத்தியில் நடக்கக்கூடிய மேட்ச் தான் இது, அசாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் 2 கிரவுண்ட் மாதிரி கவுகாத்தியில் கொஞ்சம் மேட்சஸ் நடக்கும். அதுக்கப்புறமா ஜெய்ப்பூரில் கொஞ்சம் மேட்சஸ் நடக்கும். இதில் கவுகாத்தியில் அவங்க மோஸ்ட்லி நடத்துகிற காரணம் ரியான் பராக்கா கூட இருக்கலாம். அவங்களுக்கு 2 ஹோம் கிரவுண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நார்த் ஈஸ்டில் மெனி ஸ்டேட்ஸ் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும்தான் இருக்குது, அது கவுகாத்தி கிரவுண்டு தான். ஸோ சுற்றி இருக்க கிட்டத்தட்ட 5-6 ஸ்டேட்டுக்கு ஒரே கிரவுண்டுனால அங்கே ஆடியன்ஸ் வரணும், அவங்களுக்கும் மேட்ச் இருக்குன்றக்காண்டி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு சில மேட்சஸை ஆட போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்க ஹோம் கிரவுண்டாக. ஸோ ஹெட் டு ஹெட்டு நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸில் 31 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 15, ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ரன் பார்த்தோம்னா ஹை ஸ்கோரு 246, 223. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கிளியராக ஹெட் டு ஹெட்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இன்னொரு முக்கியமானது இம்பேக்ட் பிளேயர் ரூல். ஸோ அநேகமாக ஒரு சீசனுக்கு அப்புறம் அதை எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கெஸ் பண்ணவே முடியல, நம்மளாலன்னு இல்லை, ஆப்போசிட் டீம் அவங்க ப்ளே பண்ணுறவங்கனாலே கெஸ் பண்ண முடியல. எல்லா கேப்டன்ஸுமே அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச்சில் கூட நான் சம்மந்தமே இல்லாமல் லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துருப்பேன். ஸோ லாஜிக் வைஸாக நான் என்ன கெஸ்ஸில் மூவ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இயர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் வருவார். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பின்னரே இல்லை, அவங்க ஹர்ஷ் டூபே வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க எஸ்ஆர் வச்சு. அப்போ இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்படும். லியாம் லிவிங்ஸ்டனை ஸ்பின்னர் ஆப்ஷனாகவும் பயன்படுத்துவாங்கன்ற கான்செப்டில் தான் நான் எடுத்தேன். ஆனால் அவங்க லாஸ்ட் வரையும் அணிக்கத்து வருமா அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி டேவிட் பேனை பேட்டிங் கொண்டு கடைசியில் அவரையே இம்பேக்ட் சப்பாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இம்பேக்ட் சப்பு நம்ம பிக் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். நம்ம ஃபேண்டசி டீம்ஸில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. தேவிய படிக்கல் எல்லா மேட்சுமே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். சடனாக பார்த்தோம்னா ஏதோ பவுலர்ஸ் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க, யாருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா வேறு பவுலர் கூட வந்துடுவார், அதுக்கும் வாய்ப்புன்றது இருக்கும். ஸோ ரிஸ்க் தான் இம்பேக்ட் பிளேயரு, பார்க்கலாம். ஸோ இந்த கிரவுண்டில் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டருக்கும் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க தான் ஃபேண்டசி பாயிண்ட்ஸை அதிகமாகவும் எடுத்திருக்காங்க. ஜடேஜா, அடுத்து ரியான் பராக், இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போது ஜடேஜா ஆர்ஆருக்கு ஆடுறாரு. ஸோ ரியான் பராக், ஜடேஜா 2 பேர் இருப்பாங்க. சிஎஸ்கேல பிரசாந்த் வீரன்ற பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அவருக்கு பவுலிங் தருவாங்களா இல்லை எப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று பிளேயிங் லோனில் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்றதையும் பார்க்கணும். ஒரு பிளேயிங் லோனை நான் ஷோ பண்ணுறேன், ஆனால் யார் வேணால் ஆடலாம், அது ஆன் டைமில் தான் நமக்கு தெரியும். அதுக்கு உதாரணமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ஒரு புது பிளேயரை பவுல் பண்ண வச்சு, அந்த பிளிப் சால்ட்டு கூட பயங்கரமான ஒரு கேட்ச் பிடிப்பார் அவருக்கு. அந்த மேட்ச்சில் அவர் ஏன் ஆடினாருன்னு தெரியாமல் தான் அவரை ஆட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சில் பிரெண்டன் கார்ஸ் ஆடுவார்னு பார்த்தா ஈசான் மல்லிங்காவை ஆட வச்சுருந்தாங்க. அவர் ஸ்ரீலங்கன் டீம்லேயே இல்லை, அவ்வளோ மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி ஒரே மாதிரி பவுலிங் போடக்கூடிய உன்னாட்கட்டு, டேவிட் பெயின், ஹர்ஷல் பட்டேல், ஈசான் மல்லிங்கான்னு ஒரே மாதிரி பவுலிங் பண்ணக்கூடிய அந்த கட்டர்ஸ் போடவங்களையாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் கெஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது பிளேயிங் லெவனு. அதை கொஞ்சம் நம்ம ஆன் டைம் தான் பார்க்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயிங் லோன் செட் பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸையும் கொடுத்துட்றேன். ஸோ ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, எந்த இஷ்யூ இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஆகாஷ் சோப்ரா பிராண்ட் அம்பாஸ்டராக இப்போ வரையும் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ முற்றிலும் ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ஏற்ற ஒரு ஆப்பு. நீங்கள் டாப் அப் பண்ண போகிறீங்க, அதில் உங்களுக்கு ஃப்ரீயாக டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. டாப் அப் பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்கள்
திங்ஸ் வந்து வாங்க போகிறீங்க, அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறத வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. இதுதான் கான்செப்ட்டு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ஏற்ற ஒரு ஆப் இது தான். உங்களுக்கு இது ப்ளே ஃபார் ஃப்ரீ தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது எரர் ஆனாலும் குயிக்காக வந்து அதை சரி பண்ணிடுவாங்க. பெஸ்ட் ஆப்பு. ஸோ ஒரே ஆப் பிராண்ட் அம்பாசிடர் இப்போ வரையும் இருக்கக்கூடிய ஆப்னால் அது வந்து ஜம்போ மட்டுமே. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்க்கலாம். 2 மேட்ச் வந்து லாஸ்ட் சீசன் ஆடினாங்க. அதில் ஒரு மேட்ச் வந்து ஒரு மேட்ச் கவுகாத்தியில் ஆடினாங்க, இன்னொரு மேட்ச் வந்து வேறு இடத்துல ஆடினாங்க, டெல்லியில் ஆடினாங்க. ஸோ சென்னையில் ஆடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் கவுகாத்தியில் ஒரு மேட்ச் ஆடிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ரவீந்திர ஜடேஜா 32, ஹசரங்கா 4 விக்கெட்டு, நூர் அகமது 2 விக்கெட்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருந்திருக்கு. ஸோ அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணது காரணம். உங்களுக்கு அஸ்வினும் டபுள் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, அஸ்வினில் ஹசரங்காவை நீங்கள் டபுள் ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கலாம், ஸ்பின் ப்ளஸ் பேட்டிங்னு. அதேமாதிரி ஜடேஜா ஸ்பின் ப்ளஸ் பேட்டிங்கு. டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய ருத்ராஜ் கேக்வாட் இவங்களும் ஓரளவுக்கு ஆடிருக்காங்க. அதை தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு எடுத்து நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க 2 ஸ்கோர் கார்டையும். இதில் பாதி பிளேயர் வந்து இருக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆடிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இதை நான் வந்து ஒவ்வொரு டைம் ஏன் ஷோ பண்ணுறேன்னா, சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சிம்பிள் கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மேட்ச்சில் இசான் கிஷன் பயங்கரமாக அடிச்சிருப்பார். நான் அதில் வந்து விராட் கோலி, டிராவிஸ் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இதில் ஹெட்டு வந்து ஃப்ளாப்பு. மற்றபடி 2 பேர் வந்து கிளிக் ஆனாங்க. இசான் கிஷன் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் 4 தான். ஆனால் என்னன்னா, ஸ்கோர் கார்டு அனலைஸ் படி லாஸ்ட் சீசனில் இசான் கிஷன் தான் ஹை ஸ்கோர் அடிச்சிருப்பார் ஆர்சிபிக்கு எதிராக. அதே தான் மறுபடியும் நடந்துச்சு. அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்க. மேட்ச்னாலும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கோர் கார்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ பிஎஸ்எல் நடக்குது, வேறு ஓடிய மேட்ச் நடக்குதுன்னா அந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சோ இல்லாட்டி அவங்க பிட்வீன் 2 டீமும் வந்து மோதிக்கிட்ட மேட்ச்சோ அதுக்கான ஸ்கோர் கார்டை நீங்கள் பார்த்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதோ ஒரு பிளேயராச்சும் வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த ஸ்கோர் கார்டு அனலைஸில். இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 ஆயுஷ் மாத்திரே 1-1 தான் ஆடுவார். ருத்ராஜ் கேக்வாடும் சஞ்சீவ் சாம்சன் தான் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. அடுத்து ஆயுஷ் மாத்திரே, அப்புறம் டெவால் பிரேவிஸ், சிவம் டுபே சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி ஆடுவாங்க. தேவைப்பட்டால் டெவால் பிரேவிஸ் மேலேயும் கீழே ஆடிப்பார். அடுத்து கார்த்திக் சர்மா, நெக்ஸ்ட்டு பிரசாந்த் வீர், உருவில் பட்டேல் வந்து ஆடுவார் தோனிக்கு பதிலாக. நூர் அகமது, மேட் ஹென்ரி, கலீல் அகமது, ஜேமி ஓர்டன். இப்போது உங்களுக்கு ஜேமி ஓர்டனுக்கு பதிலாக யார் வேணால் ப்ளே பண்ணலாம். மேத் ஷாட் கூட வந்து ப்ளே பண்ணலாம். பட் மேத்யூ ஷாட் ப்ளே பண்ணார்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக வீசுவார். இருந்தாலும் அவங்களுக்கு பவுலிங் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். மேபி ஜேமி ஓர்டன் தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா வேறு ஏதாவது ஃபாரின் பவுலருக்கு போகலாம். நியூசிலாந்து பிளேயரையும் இன்னொரு பிளேயருமே எடுத்திருக்காங்க. அவரை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ மேட் ஹென்ரி, நூர் அகமது, ஜேமி ஓர்டன், டெவால் பிரேவிஸ்னு இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. விக்கெட் கீப்பிங்கில் சஞ்சு சாம்சன் தான் நிற்பார். உருவில் பட்டேல், டோனி மாதிரி ஃபினிஷர் ரோலை வந்து இது பண்ணலாம். கலீல் அகமது இம்பேக்ட் பிளேயரை வந்து ஆடலாம். ராஜஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, ரியான் பராக், ஜுரேல், அடுத்தா ஹெட்மயர், ரவீந்திர ஜடேஜா, சனக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடுத்து ரவி பிஷ்னாயி, சந்தீப் சர்மா, சுபம் டூபே, தேஷ் பாண்டே நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் 3 ஃபாரின் பிளேயராக சனக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹெட்மயர் நீங்கள் எடுத்துக்கிட்டு சுபம் டூபே இடத்துல டார்மன் ஃபெராரி அவர் கூட வந்து ஆடலாம். அவர் கூட வந்து இம்பேக்ட் பிளேயராக வரலாம். இல்லை அவர் உள்ளேயே கூட ப்ளேவும் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இம்பேக்ட் பிளேயராக சந்தீப் சர்மாவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். மோஸ்ட்லி தான் வந்து இவங்களோட செட்டப்பாக இருக்கலாம். இல்லை சனக்காவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மேபி பர்கர் அவர் வந்து ஆடலாம். ஸோ பர்கர் இருக்கார், அவர் தேவைப்பட்ட சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் சீமரை ஆட வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாயி, சந்தீப் சர்மா இவங்களே 4 ஓவர் வந்து வீசிடுவாங்க. ரவீந்திர ஜடேஜாவும் இருக்கார். சனக்கா 6th பவுலர் ஆப்ஷனாக இருக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலீல் அகமது, மேட் ஹென்ரி, நூர் அகமது, பிரசாந்த் வீர், அடுத்ததாக வந்து சிவம் டூபே 5, ஜேமி ஓர்டன் 6ன்ற பவுலிங் காம்பினேஷனில் இருக்கும். இல்லை இம்பேக்ட் சப்பை யூஸ் பண்ணி ஒரு பேட்டருக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டுக்கு பதிலாக வேறவங்களும் ஆடினாலும் ஆடலாம். ஸோ ஆன் டைம் பார்த்துக்கோங்க.
லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெரிய லெவலில் இல்லை. சிவம் டூபே அதுக்கப்புறமா பிரசாந்த் வீரன்ற கான்செப்டில் தான் போயிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ரியான் பராக் பவுலிங் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஜடேஜா தான் மோஸ்ட்லி ஓவர்ஸை வீசுவார். சேம் டைம் இங்கே ஆஃப் ஸ்பின்னர் யாருமே இல்லை. மேத்யூ ஷாட் ஆடினா மட்டும்தான் ஆஃப் ஸ்பின்னரு. ஆனால் இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதே தான் வந்து நடந்துச்சு. ஆர்சிபி மேட்ச்சில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் இல்லை எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக வீசுறதுக்கு. அதனாலேயே குர்னல் பாண்டியாவை லாஸ்ட்டில் தள்ளி போட வச்சாங்க. அப்பயும் வந்து அவர் அடி வாங்கினார். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன மூவ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஓவரால் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ஜெய்ஸ்வால் எப்பயுமே நல்ல ஃபார்மில் ஆடக்கூடிய பிளேயர். ரியான் பராக் அவரோட அசாமில் எப்பயும் நல்லா ஆடி இருக்காரு. ஜுரேல் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் ஆப்ஷன்ன்றது இருக்கிறதுனால அவரும் ஒரு 10 ரன் 15 ரன் அடித்து ஒரு 2 ஸ்டெம்பிட்டு ஒரு கேட்ச் பிடிச்சாலும் வாய்ப்பு இருக்குது. சூரியவன்சி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு. சப்போஸ் கலீல் அகமது மேட் ஹென்ரி போடுறப்போ தடுமாறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கும். ஒரு டஃபி போடுறப்ப எந்த அளவுக்கு அபிஷேக் சர்மா தடுமாறினாரோ அதே மாதிரி மேட் ஹென்ரி இப்போ வீசுகிறப்போ உங்களுக்கு சூரியவன்சி தடுமாறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கும். ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெட்மயரு மிடில் ஆர்டரில் வந்து ஆடுவார். எப்படி ஒரு சான்ஸ் தராரு, அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுறாரு. இதான் நான் சொன்னது. டாப்லேயே நீங்கள் பாருங்கள், ஜடேஜா சேர்த்தா 4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. இங்கே ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது. சப்போஸ் ஜிமி ஓர்டன் வேணாம் மேட்ச் ஷாட்டை ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேட்ச் ஷாட் வரலாம். அப்போ பிரசாந்த் வீருக்கு ஓவர்ன்றது குறைவாக இருக்கும். மேட்ச் ஷாட்டு மோஸ்ட்லி ஓவர்ஸை வீசுவார். மிடில் ஆர்டரில் கூட அவர் ஆடிப்பார். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைச்சா போகுன்ற மாதிரி தான் மேட்ச் ஷாட் இருக்கிறதுனால அவரை மேபி ஆட வைக்கலாம் ஜேமி ஓர்டனுக்கு பதிலாக. அப்படி அண்ணா பிக் பண்ணிக்க பதிலாக மேட்ச் ஷாட் ஆடினா ஓவர்ஸ் அதிகமாக வீசுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பவர் பிளேயில் உறுதியாக கலீல் அகமது மேட் ஹென்ரி வீசுகிறப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சூரியவன்சி தடுமாறதுக்கான சான்ஸ் இருக்கும். மேட் ஹென்ரி உறுதியாக ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவார். அதேமாதிரி கலீல் அகமது செகண்ட் பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் ரீசெண்ட் டைம்ஸில் விக்கெட்ஸ் அதிகமாகவே எடுக்கிறார். நூர் அகமது கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து கொடுக்கலாம். காரணம் என்னென்னா மிடில் சனக்கா அதுக்கப்புறமா ஃபெராரி அப்படி இல்லாட்டி ஹெட்மயரு ஜடேஜா இந்த மாதிரி பிளேஸ் வரப்போ ஹிட் பண்ண பார்ப்பாங்க. ஒரு விக்கெட் வரையும் வந்து எடுப்பார். ரீசெண்ட் டைம் அவரோட ஃபார்ம் குறைவாக தான் இருக்குது. வேர்ல்டு கப்லேயுமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அதுதான் உண்மை. ஸோ பேட்டிங்கில் டெவால் பிரேவிஸ் கண்டிப்பாக ஹீட் பண்ணிடுவார். அதேமாதிரி சிவம் டூபே ஓரளவுக்கு டிஷன் ஆடிடுவார். ஓவரால் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஆப்போசிட்டாக ஆடுறாரு. உறுதியாக நல்ல ஸ்கோர் அடிக்கணும்னு பார்ப்பாரு. பட் அவருக்கு எதிராக பிரச்சனை என்னன்னா ஜோஃப்ராச்சர் வேர்ல்டு கப்லேயே அடித்தார் இங்கிலாந்துக்கு எதிராக, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அடித்தார். ஸோ ஜோஃப்ராச்சர் எப்போலாம் வீசுகிறாரோ அப்போலாம் சஞ்சு சாம்சன் ஃப்ளாப்பாக இருக்காரு. பட் அட்வான்டேஜ் அவருக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போதைக்கு நல்ல டச்சில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து அடிச்சிருவார். ஜோஃப்ராச்சர் மினிமம் ஒரு விக்கெட் ப்ளஸ் பேட்டிங் கிடச்சா ஒரு 20 ரன் ஆட முடியும். ஒரு குவாலிட்டி பிளேயர். துஷார் தேஷ்பாண்டே ஆறாரான்னு பாருங்கள். சந்தீப் சர்மாவும் குவாலிட்டியாக டைட்டாக போல் பண்ணுவார். சம்டைம்ஸில் எதிர்பாராத விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட் போல் பண்ணுறப்ப டெத்தில் போகிறதுக்கும் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரவி பிஷ்னாய் ஃபார்மு அதிக ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஜடேஜா சேஃப் ஆப்ஷன். உங்களுக்கு 2 ஆப்ஷன். கண்டிப்பாக 4 ஓவர் போட்டுருவார். பேட்டிங்கும் உறுதியாக வந்துடுவார். ஏன்னா மேலே சூரியவன்சி ரியான் பராக்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா இங்கே மேட் ஹென்ரி நூர் அகமது மாதிரி பிளேயர்ஸ் போடுறப்போ கொஞ்சம் தடுமாறி விக்கெட்டை விட்டாங்கன்னா ஜடேஜா அதுக்கப்புறமா உங்களுக்கு டபுள் ஆப்ஷனாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கும். சனக்கா ஆடுறாரான்னு பாருங்கள். ஆன் டைம் பிளேயிங்கில் வேணால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 டீமில் இருந்தும் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரர் ஹையஸ்ட் அமௌண்ட்டில் பிட் பண்ணாங்க. பட் 2 பேரும் எப்படி ஆடுவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்கிறதுனால அவருக்கு ஓவர்ஸும் குறைவாக தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி கார்த்திக் சர்மா பயங்கரமான ஹிட்டர் சொல்கிறாங்க. பட் அனிகேத் வருமா அளவு குவாலிட்டியாக அப்படின்றது தெரில. ஒரு மேட்சாக பார்க்கணும். உருவில் பட்டேல் ஒரு மேட்ச் டீசெண்டாக ஆடினார். பட் இப்போ அவர் ரோல் எங்கே இருக்குது, அவர் எங்கே ஆடுறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸ்னால் மேட் ஹென்ரி ஷுவராக நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். நூர் அகமது, டெவால் பிரேவிஸ், சிவம் டூபே, அடுத்தா வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட். ஆயுஷ் மாத்திரே ஒரு சில டீம்ஸில் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாடு செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 200 ரன் சேஸை தாண்டி அடிச்சிட்டாங்க ஆறாருனா கொஞ்சம் தடுமாறுவார். இல்லை அப்படின்னா ஒரு 150-160 அவரே லாஸ்ட் வரையும் கொண்டு போய் முடிச்சிடுவார். சேம் டைம் இங்கே உங்களுக்கு பெஸ்ட் பிக்ஸில் ஜெய்ஸ்வால் மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேரண்டி. ரியான் பராக் ஒரு 20 ரன் 25 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஜுரையில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. ஹெட்மயரு ஒரு சான்ஸ் தராரு, அதுக்கப்புறம் தான் அடிக்கிறாரு. அதை பயன்படுத்தினாங்கன்னா முடிச்சிருவாங்க முன்னாடியேவும். பட் சேசிங்கில் பெட்டரான ஒரு பிளேயர். ரவீந்திர ஜடேஜா டபுள் ஆப்ஷன் கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஜோஃப்ராச்சரும் ஷுவராக நம்ம பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். சந்தீப் சர்மா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரையும் போய் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். கடைசி ஓவரில் கூட 4 விக்கெட் அந்த மாதிரி வந்து எடுத்துருவார். ஸோ ஸ்டாட்ஸும் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வென்யூவில் ஜெய்ஸ்வால் ஃப்ளாப்பு தான். பட் ஹெட் டு ஹெட்டில் 36 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். நல்ல லைன் லென்த்தில் யார் போட்டாலும் ஓரளவுக்கு டச்சில் ஆடிடுவார். சூரியவன்சி ஒரே மேட்ச்சு 47 அடிச்சிருக்காரு.
பட் என்ன பிரச்சனைனா மேட் ஹென்ரிலாம் குவாலிட்டி பவுலரு, அதுதான் வந்து யோசனை. அதேமாதிரி கலீல் அகமது நல்லா மூவ் பண்ணுவார். ரியான் பராக் ஹெட் 21, வென்யூவில் 25, சுமாரான ஸ்டாட்டு. ஜுரேல 5 மேட்ச்சில் 100, வென்யூவில் 75. ஜடேஜா வென்யூவில் ஆடிருக்காரு, ஹெட் ஆடிருக்காரு அவர் கேரளாவில் இருந்தப்போ. பட் அதை நான் கொண்டு வரல. வென்யூன்னு பார்த்தோம்னா ஒரு மேட்ச் 22, ஒரு விக்கெட்டு. ஹெட்மயர் 8 மேட்ச்சில் 140, வென்யூவில் 4 மேட்ச்சில் 130. கேட்சஸ் பிடிக்கிற இடத்துல ஹெட்மயர் இருப்பார், கண்டிப்பாக ஒரு 2 கேட்சாக வந்து பிடிப்பார். ஜோஃப்ராச்சர் 8 விக்கெட் ஹெட்வேட், வென்யூவில் 1 விக்கெட்டு. சந்தீப் சர்மா ஹெட்வேட்டில் 13 விக்கெட்டு, 17 மேட்ச்சில், வென்யூவில் 4 மேட்ச்சில் 2 விக்கெட். ருத்ராஜ் கெய்க்வாடி 8 மேட்ச்சில் 48 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட், வென்யூலையும் 63. ஸோ பக்காவான ஒரு ஸ்டாட்டு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு ருத்ராஜ் கெய்க்வாடி தான். என்ன ஒரு மைனஸ்னா, சப்போஸ் சேசிங்கில் 250 ரன் 230 ரன் சேஸ் பண்ணால் கொஞ்சம் பயந்து தடுமாறி விட்டுருவார். இல்லை 170 170 அவரை லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருவார். சஞ்சு சாம்சன் வென்யூவில் 5 மேட்ச்சில் 93, நிறையா அவரை கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜோஃப்ராஜ் ஆச்சருக்கு எதிராக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆயுஷ் மாத்ரே ஹெட்வேட் 43, டெவால்ட் பிரேஸ் 2 மேட்ச் 42, நல்ல டச்சில் இருக்கார். கண்டிப்பாக மிடில் ரவி பிஸ்னாய் ஜடேஜாலாம் போடுறப்ப நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சிவம் டூபே 5 மேட்ச்சில் 135, வென்யூவில் 18. ஸோ சிவம் டூபேவும் நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எந்த ஸ்பின்னர் போட்டாலுமே அவர் அடிக்கிறார். ஸோ உஸ்மான் டாரிக் போட்டப்பே வந்து அடித்தார். இப்போ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸும் அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னர் இருந்தால் இவருக்கு எதிராக போட்டாகணும் மிடில். ஓரளவுக்கு மேபி ஜோஃப்ராச்சரை வச்சு கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. நூர் அகமது 5 மேட்ச்சில் 6 விக்கெட்டும், வென்யூவில் 2 விக்கெட். கலீல் அகமது 9 மேட்ச்சில் 9 விக்கெட், வென்யூவில் 2 விக்கெட். ஸோ டீம் பார்ப்போம். ஜஸ்ட்டு 2 பக்கம் ஃபேவராக ஒரு டீமை செட் பண்ணியிருக்கேன். பட் லாஜிக் வைஸாக நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டாட்ஸும் நான் சொன்ன ஐடியாஸும் உங்கள் ஐடியாஸும் யூஸ் பண்ணுங்கள். ரொட்டேஷன் பேஸில் ஜிஎல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கேன். 20 to 30 பிக் பண்ண பிளேயர்ஸை நிறைய பேர் ஆட் பண்ணுங்கள். ஜிஎல் வின் பண்ணலாம். இம்பேக்ட் பிளேயரை கெஸ் பண்ணி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். கெஸ் பண்ணுங்கள், நீங்களேவும் கெஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ரொட்டேஷன் பண்ணுறப்போ ப்ளே ஃபார் ஃப்ரீயில் ஈஸியாக வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ ஜேமி ஓட்டனா மேட்ச் ஆட்டான்னு பாருங்கள். அது காரணம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் நிறையா இருக்காங்க. அதேமாதிரி மிடில் ஆர்லேயே அவருனால பேட்டிங் ஆட முடியும். அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு டானவன் ஃபெரேராவா இல்லை பர்கரா இந்த மாதிரி யார் ஆட வைக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஆன் டைம் பிளேயிங்லோன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்வேட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஜிக் வைஸும் சொல்லியிருக்கேன். ஸோ சிலது நடக்கலாம், நடக்காமே போகலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு இருக்க ஒரே ஒரு சேனல் நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே, யூடியூப்.